வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச தனிமாவும் தலை லட்டு பார்க்க போகிறோம். விசேஷ நாட்களில் முருகன் கோயிலில் படைப்பாங்க, தைப்பூசம், பங்குனி உத்திரம் அந்த மாதிரி நாட்களில். இப்போ தினையில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்கலாங்க. தினையில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இருக்குது, அயன், கால்சியம் எல்லாம் இருக்குது. மெயினாக சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் சுகர் இருக்கவங்க வாரத்தில் 3 நாள் தினை அரிசி எடுத்துட்டா சுகர் லெவல் நல்ல ஒரே அளவாக மெயின்டைன் ஆகுங்க. சாத வடிவிலையோ இல்லை தோசை வடிவிலையோ எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்திருக்கேங்க, முந்திரி எடுத்திருக்கேன், தேன் எடுத்திருக்கேன். தென்னமாவை நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து ஒரு துணியில் போட்டு காய வச்சுருக்கேன். நம்ம பச்சரிசி மாவெல்லாம் எப்படி பண்ணுவோங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ தென்னமாவை வறுத்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கலாங்க. அப்போ தான் தென்னமாவு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா வதன்னு இருக்குங்க. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆற விட வேண்டாம், இளஞ்சூட்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸ் ஆகும். எடுத்தாச்சுங்க, பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சூடாயிடுச்சுங்க, கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் முந்திரி வறுக்கிறதுக்கு. முந்திரி போட்டு வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க, நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதே பேன்லேயே மாவையும் வறுத்துக்கலாங்க. பேனில் மாவு கொட்டிடலாம். இப்போ வறுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்க நெய்யும் சேர்த்திடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதுங்க. வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல 1 ஸ்பூன் தேன் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் தேன் சேர்த்திக்கலாங்க. தேனும் தினையும் நல்லா கலங்கணுங்க. அப்போ தான் மாவு ருசியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டு கையில் நம்ம எடுத்து பார்க்கணுங்க. கையில் எடுத்தால் நம்ம பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். இதுலேயே இன்னும் 1 ஸ்பூன் தேன் சேர்த்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா தெனை லட்டு ரெடி ஆயிரும். மாவு தெனை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.